ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம கீரையை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சுக்கலாம், கட்டி இல்லாமல். இது கையாலெல்லாம் மசித்தா சரி வராது. இப்போ நம்ம உருளைக்கிழங்க வச்சு நம்ம மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சுக்கலாம், கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்குவோம். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கங்க. பச்சை மிளகா 1 எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு மல்லிக்கீரை எடுத்திருக்கேன். காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இஞ்சி நான் துருவி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்குவோம். ஒரு துண்டு இஞ்சை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நல்லா வாசனைக்காக நம்ம பெருங்காயத்தூள் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ கடல மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 ஸ்பூன் மாவு இருக்கும். பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நான் உருளைக்கிழங்குல வேற போட்டு வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க மாவுக்கு தோதா. இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான கதாநாயகனை இப்போ நம்ம உள்ளார்க்க இறக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் பாலக்கீரை. இந்த கீரையை நல்லா கூட்டி பிடிச்சிக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இது இந்த மாதிரி இந்த கீரையில் எது செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம பக்கோடாலாம் செஞ்சால், பக்கோடா வடை இந்த மாதிரிலாம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக. இது டேஸ்ட்டும் ரொம்ப கூட்டி கொடுக்கும். இந்த கீரை வெந்தயக்கீரையெல்லாம் கண்டால் விட்டுடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீரையை நம்ம அலசி அது கூட நல்லா சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கை வச்சு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டு லாஸ்ட்டாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பஞ்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கீரையோட எல்லாம் கோட்டாகிற மாதிரி. இதுக்கு தண்ணிலாம் ரொம்ப செல்லாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம எப்படி பக்கோடா போடுறோமோ அந்த மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம இதை மாவை தயார் பண்ணிக்கலாம். ரொம்ப மாவில் தண்ணி ஊற்றிடக்கூடாது. திட்டமாக கொஞ்சம் எடுத்து போடுற மாதிரி இருந்தால் போதும் நமக்கு. பாலக்கீரை நம்ம பசாலைக்கீரை மாதிரி ரொம்ப சாப்பிட்டா தான் இருக்கும். பாருங்கள், இப்பயே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு எப்படின்ட்டு. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து போடுற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்திக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சம் சூடு வந்தால் போதும், எண்ணெயை ரொம்ப காய விட்றாதீங்க. இப்போ இது உருட்டி உருட்டி போட வேணாம். நம்ம எப்படி இப்போ 5 விரலால் எடுக்கிறோமோ அப்படியே போட்டுருங்க. அப்போ தான் வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளார்க்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுக்கிறோமோ அதை அப்படியே போட்டுருணும். அப்போ தான் நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வரும்.
இப்போ பாருங்கள், இப்போ லேசாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இது திருப்பி போட்டுக்கலாம். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. கொஞ்சம் தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதை அள்ளிட்டு நம்ம இன்னொரு பேட்சையை நம்ம போட்டு இந்த மாதிரியே பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரியே இப்போ இன்னொரு தடவையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம், பொரித்து எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் சைடிஷாக தக்காளி சாஸ் வச்சுருக்கேன். இதுக்கு சைடிஷே தேவையில்லை. ஆனால் என் பசங்களுக்கு காரத்துக்கு எப்போதுமே தக்காளி சாஸ் வச்சு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாலக்கீரை வடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.